எனது கட்சியினுடைய நோக்கத்தை, அது வகுத்துள்ள யுக்தியை ஈடியை வைத்து தெரிந்து கொள்ள மோடி அரசு முற்பட்டிருக்கிறது. அதை நான் தடுத்திருக்கிறேன். அதை உயிரை கொடுத்தேனும் நான் தடுப்பேன். அதில் பின்வாங்க மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். மிக மிக துணிச்சலான ஒரு செயல் அது. இதே மாதிரி தான் ஈடியை வச்சுக்கிட்டு இப்ப அடுத்த கட்டமா பயன்படுத்துறாங்க. தேர்தலுக்கான கருவியாகவும் அதை பயன்படுத்துறாங்க. மம்தா பானர்ஜி எடுத்த எதிர் நடவடிக்கை மோடி, அமித்ஷாவினுடைய சதிகளை முறியடிக்கக்கூடியது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேற்கு வங்கத்தில் ஐபேக் என்று சொல்லக்கூடிய தேர்தல் தொடர்பான அந்த யுக்திகளை வகுத்து தரக்கூடிய அமைப்பின் அலுவலகத்திற்குள் புகுந்து இந்திய ஒன்றிய அரசினுடைய அமலாக்கத்துறை நடாத்திய அந்த சோதனையை கண்டித்தும் அதை எதிர்த்தும் அந்த அலுவலகத்துக்குள் புகுந்து ஈடி ரைடு செய்யும் பொழுதே தன்னுடைய கட்சி தொடர்பான ஆவணங்களை வெளியே கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. மிக மிக துணிச்சலான ஒரு செயல் அது. அது மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகின்றது. இந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் அந்த தேர்தல் அங்கே நடைபெறப் போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த நிறுவனத்தின் மீது இவர்கள் அந்த நிறுவனத்தின் மீதும் நிறுவனத்தினுடைய தலைவரின் மீதும் வீட்டுக்கும் சென்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அந்த சோதனையை செய்வது என்பது எந்த விதத்தில் சரி? அதுதான் ஐபேக் நிறுவனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் அவர் வந்துட்டு அது பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த நிறுவனத்தை வந்துட்டு நடத்தி கொண்டிருப்பவர் பிரதீக் ஜெயின் என்பவர். அவர் தான் அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், தொடங்கியவர். அவருடைய அந்த வீட்டிலும் சென்று அந்த ரைடை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரைடை வந்துட்டு தடுத்தது வந்துட்டு மிகப்பெரிய எங்களுடைய ஒரு அரசினுடைய நிறுவனத்தின் அமைப்பின் ஒரு செயல் திட்டத்தில் நடவடிக்கையின் போது ஒரு குறுக்கீடாக வந்துட்டு மேற்கு வங்க முதலமைச்சர் செய்தது ஒரு பெரிய குற்றச்செயல் என்பதை போல ஈடி சித்தரிக்கின்றது. அதே நேரத்தில் மம்தா இதை பற்றி சொல்லும் பொழுது இது அரசியல் உள்நோக்கமுடைய ஒரு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையை ஒப்புக்கொள்ள முடியாது. அவர்கள் வந்ததனுடைய நோக்கம் வருகின்ற தேர்தலில் தன்னுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட வியூகத்தை வகுத்திருக்கிறது என்பதனை கண்டறிய இந்த ஐபேக் அலுவலகத்தில் புகுந்து அமலாக்கத்துறை சோதனை செய்ய முற்பட்டுள்ளது. எனவே என்னுடைய கட்சியை நான் காப்பாற்ற வேண்டும். எனது கட்சி இருந்தால்தான் நான் இங்கே முதல்வராக இருக்க முடியும். எனது மக்களுக்கு நான் தொண்டு செய்ய முடியும். எனவே எனது கட்சியினுடைய நோக்கத்தை, அது வகுத்துள்ள யுக்தியை ஈடியை வைத்து தெரிந்து கொள்ள மோடி அரசு முற்பட்டிருக்கிறது. அதை நான் தடுத்திருக்கிறேன். அதை உயிரை கொடுத்தேனும் நான் தடுப்பேன். அதில் பின்வாங்க மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இது இன்னொரு இந்த அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு மோடி அரசும் மோடி அமித்ஷாவும் எப்படியெல்லாம் விளையாடுறாங்க அப்படின்றதுக்கு இது இன்னொரு உதாரணம். எல்லாருக்கும் தெரியும் ஐபேக் என்ன பண்ணுது அப்படின்றது. அவங்க எந்த அரசியல் கட்சிக்கு எது பண்ணாலும் சரி, அது அவர்களுடைய தொழில் ரகசியம். அதை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி தான் அதெல்லாம் வகுத்திருப்பாங்க அப்படின்றது தெரியும். இவங்களுடைய நோக்கம் என்ன? ஈடி ரைடு வந்து அந்த ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றுவது. அதே மாதிரி அதனுடைய காப்பி வந்துட்டு கட்டாயம் அந்த பிரதீக் ஜெயின் அவருடைய வீட்டிலையும் இருக்கும். உடனே அங்கேயும் அதே ரைடு. நோக்கம் ஒன்று தான். என்ன ஸ்ட்ராட்டஜி வேற ஒன்றும் இல்லை. இவங்க வந்துட்டு இவிஎம் வச்சு பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையத்தெல்லாம் வச்சு பண்ணுறாங்க இல்லையா? அதை எப்படி உடைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு எதிர் வியூகம் தான் வந்துட்டு
மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸும் வந்துட்டு வகுக்க போகுது. எதிர் வியூகம், அவ்வளோதான். அதை எப்படி தடுக்கிறது? இவங்க எப்படி வாக்க வந்துட்டு அப்படியே மடை மாற்றுவார்கள்? அதை நான் எப்படி தடுத்து நிறுத்துறது? தன்னுடைய வெற்றியை எப்படி பறிப்பார்கள்? எப்படி விழுந்த வாக்குகளை விழாமல் செய்யவும், விடாத இவர்கள் போடக்கூடிய வாக்குகள் மட்டும் பதிவாகக்கூடிய வகையிலும் எப்படியெல்லாம் செயல்படுவாங்க? அதை எப்படி முறிக்கிறது? நகர மையங்கள் எப்படி இது நடக்கும்? கிராமங்கள் எப்படி நடக்கும்? எடுத்துட்டு வந்துட்டு எலெக்ஷன் முடிச்சிட்ட உடனே எடுத்துட்டு வந்துட்டு அந்த இவிஎம் எல்லாம் வைக்கிறாங்களே, அந்த இடத்துல அவங்க என்னமா பண்ணுவாங்க? அதை எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லாமல் எப்படி அந்த இடத்த அந்த ரகசிய அறைகளில் வைக்கப்பட்டுள்ளது இவிஎம் காப்பாத்துறது இப்படின்றது தான். வேற ஒன்றும் எதிர் யுக்தி வேற எதுவுமே கிடையாது. பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வேலை செய்யுது, இவிஎம் வேலை செய்யுது. அந்த சிஸ்டத்தை வச்சு அவங்க ஆப்ரேட் பண்றாங்க. சிஸ்டத்தை அவருடைய செயலை முறியடிக்கக்கூடிய வேலையில் வந்துட்டு கட்சிகள் ஈடுபட்டுகின்றன, எதிர்கட்சிகள் ஈடுபட்டுகின்றன. இவ்வளவுதான் வித்தியாசம். இதுல எப்படி இந்த ரைடு நியாயமாகும்? ஈடி எதுக்கு ரைடு பண்ணுதுன்றது தெரியும். இதுல ஏதாவது மணி லாண்டரிங் இருக்குதா? மணி லாண்டரிங் இருந்துச்சுன்னா, அதாவது இங்க ஒரு சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளின் மூலம் நிதி திரட்டப்பட்டோ அல்லது லாபம் சம்பாதிக்கப்பட்டோ அது வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து முதலீடாக இந்த நாட்டிற்கு வருவதற்கு பெயர் வந்து பயன்படுத்துவது, கருப்பை வெள்ளையாக்குவதற்கு பேர் தான் மணி லாண்டரிங் என்பது, பணச்சலவை என்பது. அதை தடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான் அமலாக்கத்துறை. ஆனா இன்னைக்கு அமலாக்கத்துறை செய்யக்கூடிய அனைத்து வேலை என்ன அப்படின்னம்னா அரசியல் ரீதியானது, பக்காவா பாஜகவுக்கு உதவக்கூடியது. இப்ப கூட ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இல்லையா, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கும் பராசக்திக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்கறத இழுத்தடிச்சதை பற்றி சொல்லும் போது அவர் இன்கம் டேக்ஸு, சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம், சுதந்திர அமைப்புகளை எல்லாம் வந்துட்டு தன் வயப்படுத்தி பாஜக அடிமைப்படுத்தி பயன்படுத்துவதை போல இப்பொழுது சென்சார் போர்டையும் பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் ஏன்னா தேர்தல் ஆணையத்தை விட்டுட்டார் அவர். தேர்தல் ஆணையம் அப்படிதான் அடிமைப்படுத்தப்பட்டு தானே பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இதைத்தான் வந்துட்டு பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது நிச்சயமாக அதனை தடுக்க வேண்டியது, அதுதான் சொல்றாங்க. இது வந்துட்டு all agencies have been captured, she said. The BJP had also forcibly captured power in several states. இப்படித்தான் இவங்க பல மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. ஆனா மம்தா இஸ் நாட் தட் ஈஸி பர்சன். அவ்வளோ சீக்கிரமா அவங்கள புஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. பெங்காலில் அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போவாங்க, அவங்க உடனே மக்களை திரட்டி போராட வந்துருவாங்க. அதுதான் முக்கியம். மம்தா பானர்ஜிக்கு தொல்லை கொடுக்காத நாளே கிடையாது கேலண்டர்ல. பாஜகவால் ஆளுநரை வச்சு தொல்லை கொடுக்கறது, எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது. ஆனா அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு எருமை பெண்மணி போல அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம். இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக? ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? ஆனால் அவர் 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட சிறையில் வச்சாங்க. ஆனால் எதையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் வீடை ரைடு பண்ணாங்க. வெறும் ஒரு 70,000 பணம் கிடைச்சிது. கடைசியில் அதையும் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க அவங்க மனைவி கிட்ட. அப்புறம் என்ன பண்ணாங்க, சிபிஐ கொண்டாந்துட்டு லஞ்ச ஊழல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதை மாற்றினாங்க கேஸு. அதுக்கப்புறம் அது விசாரிக்கப்படவே இல்லை. டெல்லியினுடைய துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோதியாவை பல ஆண்டுகள் உள்ள வச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? ஒன்றும் இல்லை. தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதா, அவங்கள என்ன பண்ணாங்க? சிறையில் வச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்க? ஒன்றும் இல்லை. இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியை 400 நாட்களுக்கு மேலே சிறையில் வச்சாங்க. என்ன சொன்னாங்க? இவர் வந்துட்டு வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணத்தை வாங்கினாரு, 1.62 கோடி அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? எந்த எவிடன்ஸாவது இருக்கா? இல்லை. அவரையும் நீதிமன்றம் விடுதலை பண்ணிடுச்சு. ஆனா அனில் அம்பானி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் வங்கிகளிடமிருந்து 40,185 கோடி கடன் வாங்கி மோசடி பண்ணிட்டாங்க. அவ்வாறே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஈடி பதிவு செஞ்சிருக்கு. ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை. எவ்வளவு சொத்து நீங்க அட்டாச் பண்ணிருக்கீங்க? 9,000 கோடிக்கு. எவ்வளவு வந்துட்டு ஊழல் மோசடி பண்ணாருன்னு நீங்க இதே ஈடி சொல்லுது? 40,000 கோடி. ஆனா கைது பண்ணல. ஏன்?
வேண்டப்பட்டவர், அவ்வளவுதான். குற்றம் செய்திருப்பது நிதர்சனமாக தெரிந்து ஆதாரங்கள் இருந்தும் கூட அவர் கைது செய்யப்படவில்லை. எந்த ஆதாரங்களும் இல்லை, இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். இதே மாதிரி தான் ஈடியை வச்சுக்கிட்டு இப்போ அடுத்த கட்டமாக பயன்படுத்துறாங்க. தேர்தலுக்கான கருவியாகவும் அதை பயன்படுத்துறாங்க. இதை மம்தா பானர்ஜி வந்துட்டு நேரடியாக தலையிட்டு அதை உடைச்சிருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். எனவே மம்தா பானர்ஜியினுடைய இந்த செயல் பாராட்டிற்குரியது. மம்தா பானர்ஜி இந்த செயல் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடியது. மம்தா பானர்ஜி எடுத்த எதிர் நடவடிக்கை மோடி அமித்ஷாவினுடைய சதிகளை முறியடிக்கக்கூடியது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்டமா இது எப்படி போகுதுன்னு. மீண்டும் சந்திப்போம். தொடரிலே நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.